வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 29 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 29 ஃபீட் 6 இன்ச் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரி வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்லேயும் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த்லேயும் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கார் பெற அளவுக்கு ஒரு இடம் ஒன்று விட்டுருக்கேன். பெரிய கார்லாம் நம்ம நிறுத்த முடியாது. இந்த சைஸில் வந்து நம்ம பைக் பார்க்கிங் கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைடில் வந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக 3 சைட்லையும் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் உங்களுக்கு கார் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 8 ஃபீட்டுக்கு மட்டும் ஒரு கேட் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் மட்டும் கொடுத்துக்கலாம். அது வந்து பெடஸ்ட்ரியனுக்கு நமக்கு தாராளமாக யூஸ் ஆகும். ஸோ பெரிய கேட் திறந்து தான் உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. இந்த காம்பவுண்ட் வால் முன்னாடியே நமக்கு வந்து நல்ல இடம் இருக்குது. ஸோ 4.25 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கும். ஸோ அது வழியாக நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் அலோகேட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இல்லை 5 ஸ்டெப்பு கூட நம்ம வச்சுக்க முடியும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளின்த் ஹைட்டை பொறுத்து. ஸோ அப்புறம் நம்ம இந்த ஸ்டெப் ஏறணும்னு இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு லெவல்லே பண்ணிக்கலாம். இந்த சைஸில் உங்களுக்கு கார்டன் ஏரியா வர மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பூஜா யூனிட் ஒன்று கொடுத்துருக்கேன். 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 3 இன்ச் அளவில். ஸோ இதுலேருந்து தான் அந்த பூஜா வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸில் கொடுக்கணுன்றதுக்காக இந்த சைடில் நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் பூஜாவுக்காக. ஸோ டோர் வந்து நம்ம உள்ளே திறக்கிற மாதிரியும் இல்லை வந்து வெளியே திறக்கிற மாதிரியும் நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெயின் டோர் வந்து நான் டபுள் டோராக கொடுத்துருக்கேன். இந்த டபுள் டோர் இல்லாமல் நம்ம சிங்கிள் டோராக கூட நம்ம கொடுத்துக்க முடியும். ஆனால் இந்த ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இது வந்து நான் படிக்கட்டு கீழே ஒரு டிவி யூனிட் கொடுத்துட்டு இந்த பக்கத்துலேயே நம்ம ஃபர்னிச்சர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு பெட்ரூம் டோர் ஒன்று தெரியுது. ஸோ படிக்கட்டு உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டுக்கு ஆனில் வருது. அதே மாதிரி படிக்கட்டுக்கு ஒரு விண்டோவும் இந்த சைடில் கொடுத்துக்கிறோம். ஸோ மிட் லேண்டிங் லெவலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த சைடில் ஃபுல் லைட்டில் ஒரு விண்டோவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களே அந்த பூஜா ரூம் இதுலையும் இந்த வாஷ் பேசின் ஒரு ஸ்டெச் ஃபுல்லாகவே நம்ம ஒரு டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பஃபரிங் ஜோனாக அமையும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில். ஸோ இந்த ஏரியாவே நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கார் பார்க்கிங்க்கும் ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கிச்சன் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டில் தான் அமையுது. ஸோ ஈஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். நான் வந்து இந்த ஸ்டவ் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இந்த சைட்லேயும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் நான் வெளியே கொடுத்துருக்கேன் ப்ரொவிஷன்லாம் நம்ம இந்த நார்த் ஃபேஸில் கொடுத்துக்க முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட் ப்ரொவிஷன் வந்து நம்ம ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நமக்கு காம்பவுண்ட் டாய்லெட்டாகவும் இன்னொன்று வந்து நமக்கு ஒரு பாத் ஏரியாவாக நமக்கு இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட் பை 4 ஃபீட் அளவில் இருக்குது. அப்புறம் அந்த பாத்ரூம் உங்களுக்கு அதே மெஷர்மெண்ட்டில் வருது 4 ஃபீட் பை 3 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு வெளியே ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாஷ் பேசின் கொடுக்கறது மூலமாக நம்ம டைனிங் ஏரியாவிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நார்மல் நம்ம ஜென்ரல் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெளியே ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து 2 சைடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட்லையும் சரி இந்த ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்வெண்ட் ஏதாவது என்ட்ரு ஆனால் கூட நம்ம பேக் சைட்லேருந்து என்ட்ரி கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் செட் பேக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து நமக்கு வென்டிலேஷன் தாராளமாக கிடைக்கும் இந்த பெட்ரூம்ஸ்க்கு. ஸோ இந்த பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால நம்ம ஸ்டோரேஜ்லாம் எதுவும் ஆட் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு சிங்கிள் காட்டாக இது யூஸ் பண்ணிட்டு சைட்ஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தாராளமாக ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தா 9 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 9 இன்ச் லெவலில் இருக்குது. அதே மாதிரி விண்டோ ப்ரொவிஷன் இந்த சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ நார்த் வெஸ்ட்லேருந்து நம்ம கிளைம் பண்ணி மேலே வந்தோம்னா இது வந்து ஒரு காம்பாக்ட் ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு இந்த வைண்டர்ஸ்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். மேலே வந்து மிட் லேண்டிங்லும் வைண்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே மேலே வந்தோன்னா ஒரு ஃபேமிலி லாஞ்சுக்கு ஒன்று ரீச் ஆகிறீங்க. 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஹெட் ரூம் ஆகிடும் மேலே வந்து. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி லாஞ்ச் வந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்கேன் அவுட்டரில். ஸோ இந்த பால்கனி ப்ரொவிஷன் இந்த பெட்ரூம்லையும் கொடுத்துக்க முடியும். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 3 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இது ஒரு கன்ஜஸ்டடான பெட்ரூம் தான். இதுலேயும் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து டிவிக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம பெட்டு பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு டேரெக்டாக ஓப்பன் டெரஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்தால் உங்களுக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்கும். ஓப்பன் டெரஸ்லேருந்து மட்டும்தான் மேலே இருக்க டெரஸுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓப்பன் டெரஸ் நம்ம ஒரு சிட் அவுட்டாகவும் மாற்றிக்கலாம் தாராளமாகவே. ஸோ இந்த டாய்லெட்டும் வந்து இந்த சைட்லேயே இருக்குது. ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த சைடில் டாய்லெட் இருக்கிறதுல பைப்ஸில் நம்ம டேரெக்டாக ஈஸியாக கொண்டு போயிடலாம் வெளியே. இதே மாதிரி இந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 8 இன்ச் 7 ஃபீட்டில் அளவில் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் கொஞ்சம் கன்ஸ்டடாக இருக்கிறதுல நம்ம என்ட்ராகும்போது ஒரு ஷவர் யூனிட் வச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம ஒரு டாய்லெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு என்ட்ராகணும்னா இந்த பெட்ரூம் 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் அளவில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு நம்ம இந்த சைடில் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ரீடிங் டேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ பெட்டு பொசிஷனும் இங்கே பண்ணியிருக்கோம் சவுத் டு நார்த் டைரக்ஷனில். அப்புறம் ஆப்போசிட்லேயே ஒரு டிவி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அட்டாச் அவுட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வென்டிலேஷன் வந்து நம்ம
பேக் சைடில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே தான் நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.